கடகட குடும் குடும். நாஹி. வணக்கம், நான் கௌரி ராம்நாராயண். இந்தியா ரீட்ஸ் அலவுட் என்ற இந்த டேர்னிங் பேஜஸ் வாசிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கதை கேட்க வேண்டும், கதைகள் படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நடத்தப்படும் வாசிப்பு இது. இப்போது கதை கேட்கலாமா? கதையின் தலைப்பு காளியின் நடனம். எழுதியவர் அபர்ணா கார்த்திகேயன். படங்கள் சோமேஷ் குமார். தமிழில் எஸ் ஜெயராமன். பதிப்பாளர் பிரதம் புத்தகங்கள். காளி வீரபத்திரன் மீன் பிடிக்கும் கிராமமான கோவளத்தின் நாயகன். அவர் ஒரு நடிகர் அல்ல, வில்லன்களை எதிர்த்து போராடியவரும் அல்ல. நடனமாட கற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் நாயகன் ஆனவர் அவர். ஆண்டு 2000. காளிக்கு 8 வயது. பல சிறுவர்களைப் போலவே அவனும் பள்ளிக்கு சென்றான். நண்பர்களுடன் விளையாடினான். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தான். ஆனால் பல சிறுவர்களைப் போலன்றி காளி நடனமும் ஆடினான். தொலைக்காட்சியில் பத்மினி நடனமாடுவதை பார்க்க காளிக்கு மிகவும் பிடிக்கும். பத்மினி ஒரு பிரபல நடிகை மற்றும் ஒரு அற்புதமான நடன கலைஞர் அவர். காளி கால்களில் சலங்கை கட்டிக்கொள்வது போல பாவனை செய்து கொண்டு பத்மினியைப் போலவே பரதநாட்டியம் ஆடுவான். காளியின் நடன திறமையை பார்த்த அவனுடைய ஆசிரியர்கள் அவனை பள்ளி கலை நிகழ்ச்சிகளில் நடனமாடச் சொல்வார்கள். விரைவில் அவன் அந்த சிறிய மீன்பிடி கிராமத்தில் ஒரு பரதநாட்டிய கலைஞனாக புகழ் பெற்றான். ஒரு நாள் சென்னையில் ஒரு மருத்துவமனையை நிர்வகிக்கும் சாரா சந்தா என்பவர் காளி மேடையில் நடனமாடுவதை பார்த்தார். அவர் அந்த சிறுவனின் திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டார். சுயமாக கற்றுக்கொண்டு ஆடும் அவன் வளர்ச்சி அவர் மனதை தொட்டது. அன்று காளியின் நாட்டிய நிகழ்ச்சிக்கு பிறகு பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா என்று சாரா அவனை கேட்டார். காளி முதலில் சிரித்தான். நடனம் கற்கவா? தலித் சமூகத்தினருக்கு நடனம் கற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. அதிலும் பரதநாட்டியத்தை கற்று அதில் தேர்ச்சி பெறுவதா? காளியின் குடும்பத்தில் நடன வகுப்புகளுக்கு செலவிட போதுமான பணம் எப்போதுமே இருந்ததில்லை. அதிலும் ஆண்கள் நடனமாடுவதை தொழிலாக கொண்டிருப்பதை யாரும் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறார்களா என்ன? ஆனால் சாரா அதில் உறுதியாக இருந்தார். காளி, நீ ஒரு நல்ல நாட்டிய பள்ளியில் பரதநாட்டியம் படிக்க வேண்டும். அதற்கான பள்ளி கட்டணத்தை நான் கட்டுகிறேன் என்று அவர் கூறினார். காளி நாட்டின் சிறந்த நடனப் பள்ளிகளில் ஒன்றான கலாக்ஷேத்ராவை பார்ப்பதற்கு சாரா ஏற்பாடு செய்தார். அது சென்னையில் மரங்கள் நிறைந்த ஒரு அழகான இடமாகும். புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞரும் கலாக்ஷேத்ராவின் அன்றைய தலைவருமான லீலா சாம்சன் காளியை நடனமாடி காண்பிக்க சொன்னார். காளி தனது கால் சாராயின் மேல் ஒரு புடவையை தாறுமாறாக சுற்றி கொண்டு ஒரு திரைப்பட பாடலுக்கு நடனமாடினான். ஒரு செவ்வியல் நாட்டிய கலைஞர் ஆகும் சாத்தியம் அவனிடம் இருப்பதாக ஆசிரியர்கள் ஒப்புக்கொண்டனர். ஆனால் காளிக்கு தான் எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று முடிவு செய்ய தெரியவில்லை. ஒரு நடிகர், ஒரு கலெக்டர், ஒரு ஆசிரியர், ஒரு பயோடெக்னாலஜிஸ்ட் அல்லது ஒரு நடன கலைஞர். அவனது நண்பர்களோ குடும்பத்தினரோ முடிவு எடுக்க உதவும் நிலையில் இல்லை. நாட்டியத்தை கற்றுக்கொண்டு ஆடி பணம் சம்பாதித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ன? இது நேரத்தை வீணாக்கும் வேலை என்று காளியின் மாமா உருமினார். பெண்கள் தான் நடனம் ஆடுவார்கள், நீ பெண் போல மாறிவிடுவாய் என்று அவனது நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். காளியின் மனம் எதை விரும்புகிறது என்று அவரது அம்மா கேட்டார். நீ நடனமாட விரும்புகிறாயா? உனக்கு அது மகிழ்ச்சியை தருகிறதா? இதைத்தான் எப்போதும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா?
ஆமாம், எனக்கு மிகவும் பிடித்தது நடனம்தான் அம்மா, அதுதான் எல்லாமே எனக்கு என்று அவன் பதில் அளித்தான். உனக்கு இது மகிழ்ச்சியை தருவதாக இருந்தால் யார் சொல்வதையும் கேட்காதே, நடனம் கற்றுக்கொள் என்றார். வழக்கம் போல அம்மாவிடம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருந்தது. எனவே பள்ளி இறுதி தேர்வுகள் முடிந்த பிறகு காளி தக்ஷிண சித்ராவில் 3 வகை கிராமிய நடனங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். முதலில் ஒயிலாட்டம், திம் தன்னக்கட்டி நக்க தின தின தீம் தன்னக்கட்டி நக்க தின தின. பிறகு தப்பாட்டம், தக்குக்கு தக்குக்குடு தக்குக்கு தாத தக்குக்கு தக்குக்குடு தக்குக்கு தாத. பிறகு கரகாட்டம், தத்த டகுனா டகுனா தத்த டகுனா டகுனா. அடுத்த மாதம் காளி கலாக்ஷேத்ராவில் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள தொடங்கினான். பள்ளியில் முதல் சில நாட்கள் அச்சத்தோடும் அமைதியாகவும் கழிந்தன. அதிகமாக பயிற்சி செய்த போது அவனது கால்கள் வலித்தன. அவன் அம்மாவிடம் அழுவான். அப்போது அம்மா, நீ எருமைகளை மேய்க்க விரும்புகிறாயா என்று கடுமையாக கேட்டார். இல்லை. அப்படியானால் போய் செய்வதை சிறப்பாக செய் என்பார் அம்மா. காளி இந்த புதிய உலகத்தோடு அனுசரித்து கொள்ள தொடங்கினான். நண்பர்களை உருவாக்கி கொண்டான். அவனுடைய வகுப்பு தோழர்களில் தமிழ் தெரியாதவர்களோடு பேச மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது நடன முத்திரைகளை பயன்படுத்தி பேசுவான். விடுமுறைக்கு வீட்டுக்கு சென்றாயா? சாப்பிட்டாயா? கலாக்ஷேத்ராவில் அவன் திறமை வாய்ந்த நடன கலைஞன் ஆனான். ஒல்லியாகவும் திடகாத்திரமாகவும் மற்றும் சக்தி மிகுந்தவனாகவும் ஆனான். அவனால் பல மணி நேரங்கள் ஆட முடிந்தது. கர்நாடக இசையையும் அவன் கற்றுக்கொண்டான். நாட்டின் மற்றும் உலகின் பல பாகங்களிலிருந்து கற்க வந்த மாணவர்கள் பலரை நண்பர்களாக்கிக் கொண்டான். அவர்கள் அனைவரும் தங்கள் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் தங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவுகளையும் கூட பகிர்ந்து கொண்டார்கள். காளிக்கு இந்தியா முழுவதிலிருந்தும் மற்றும் உலகெங்கிலும் இருந்து நிகழ்ச்சிகள் நடத்த அழைப்புகள் வந்தன. அவன் பேருந்து, ரயில் வண்டி மற்றும் விமானத்தில் பல இடங்களுக்கும் பயணம் செய்தான். ஒரு பஸ்ஸில் கூட உன்னால் வாந்தி எடுக்காமல் உட்கார முடியாது என்பது நினைவில் இருக்கிறதா என்று அவனது சகோதரிகள் அவனை கிண்டல் செய்தார்கள். காளி சிரித்து கொள்வான். அது உண்மைதான். குழந்தையாக இருந்தபோது அவன் பேருந்து பயணங்களின் போதெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு பிளாஸ்டிக் பையும் எடுத்துச் செல்வான். ஆண்டுகள் கடக்க காளி தனது நடனத்துக்காக விருதுகளை வென்றார். கோவளத்தில் கூத்தம்பலம் என்னும் நடனக் கல்லூரியை தொடங்கினார். இப்போது காளி மற்றொரு நிகழ்ச்சிக்கு தயாராகிறார். அவர் கவனத்துடன் அலங்காரம் செய்து கொள்கிறார். தனது நாட்டிய ஆடைகளை இலகுவாக அணிந்து கொள்கிறார். வெல்வெட் திரை மேலே செல்கிறது. காளி நடனமாடத் தொடங்குகிறார். குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடித்ததா? எனக்கு மிகவும் பிடித்தது. அதற்கு முக்கியமான ஒரு காரணமும் உண்டு. காளி படித்து தேர்ந்த கலாக்ஷேத்ரா என்ற நாட்டிய பள்ளியில் நானும் ஒரு காலத்தில் படித்தேன். அந்த பசுமையான நினைவுகள் காளியின் கதையை படிக்கும்போது எனக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தன. நான் உங்களிடம் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தினமும் இரவில் அப்பாவையோ அம்மாவையோ பாட்டியையோ தாத்தாவையோ அண்ணாவையோ அக்காவையோ அத்தையையோ சித்தப்பாவையோ எவரையாவது ஒருவரை பிடித்து அவர்களை கதை சொல்ல வைத்து கேட்டு மகிழ்ந்து பிறகு தூங்குங்கள். வணக்கம். இந்தியா ரீட்ஸ் அலவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். கதைகளின் மூலம் உங்கள் குழந்தைகள் வளருவதை பாருங்கள். பக்கம் பக்கமாக. இப்பொழுது உங்கள் முறை. மகிழ்ச்சிக்காக வாசிக்கும் இந்த இயக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு வாசித்து காட்டுங்கள். தினமும் 10 நிமிடங்கள் வாசித்தால் கூட போதும். பெரிய மாற்றத்தை காணலாம்.